அன்பு வந்து நாங்கள் கண்டிப்பாக சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராதாவும் உங்கள் வீட்டுக்காரரும் சொல்கிறாங்க. அதன்படி வந்து காய் நகரத்த ஆரம்பிக்கிறாங்க. கண்மணி கிட்ட அன்புவை பற்றி வந்து சொல்கிறாங்க. அன்பு ரொம்ப நல்லவம்மா, ஏதோ கோவப்படுவான், ஆனால் வந்து அவன் கண்டிப்பாக உன்னை நல்லபடி பார்த்துப்பான். அதனால் உனக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லித்தரேன், அது எல்லாமே நீ கற்றுக்கோ. அதே மாதிரி வந்து இந்த சொசைட்டியில் எப்படி வாழணும், இந்த பணக்காரங்களாம் எப்படி வாழ்கிறாங்கன்னு உனக்கு நான் சொல்கிறேன். அந்த விஷயங்களெல்லாம் ஒன்று ஒன்றா நீ கற்றுக்கோ. அப்போ பாரு சீக்கிரமாகவே வந்து உனக்கும் வந்து நல்லபடி வந்து எல்லா மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராதா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அன்புக்கும் வந்து ராதாவோட வீட்டுக்காரர் அட்வைஸ் பண்ணுறாரு. இங்கே பாருப்பா, கண்மணி ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. அந்த பொண்ணு வந்து இப்போ உங்கள் அத்தை வந்து எந்த நிலமையில முன்னாடி இருந்தாலோ அதே நிலமையில தான் அந்த பொண்ணு இன்றைக்கி இருக்கா. அந்த பொண்ணை வந்து உங்கள் பாட்டி எப்படிலாம் வந்து தொல்லை பண்ணுறாங்க தெரியுமா? இந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே மதிக்கலை, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். நீ கண்மணியை நல்லபடி மதித்து அவளை நல்லா வாழ வச்சேன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்களாம் அவளே மதிப்பாங்க. ப்ளீஸ்ப்பா, கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்கோ, அவள் நிலமையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதன்படி வந்து அன்பு யோசிக்கிறாரு, கண்மணி நல்லா வச்சுக்கணும், பாவம் கண்மணி, அவள் வந்து தப்பு பண்ணியிருக்கா இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் வந்து எல்லாரும் அவளை மதிக்கணும்னா கண்டிப்பாக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு யோசிக்கிறாரு. அதன்படி கண்மணி கிட்ட பாசமாக நடந்துக்கிறாரு. இதை பார்த்து கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுகிறாங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க, அவங்க அத்தைக்கிட்ட போய் கட்டிட்டு அழறாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் அவர் என்கிட்ட பாசமாக ஒரு வார்த்தை கூட பேசுனதில்லை, இப்போ பேசுகிறாரு, எனக்கு இது போதும் அத்தை, கூடிய சீக்கிரம் அவரும் நானும் சேர்ந்து வாழ்வ நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அழுதுட்ருக்காங்க. இங்கே வந்து ராதாக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நம்ம வந்து சிவகாமி, இது மட்டும் கிடையாது, இவங்க 2 பேரும் வந்து தனியாக இருக்கிறதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணும். இந்த கும்பலோடு இருந்தாங்கன்னா இதே மாதிரி தான் 2 பேர் பிரிஞ்சு தான் இருக்கணும். 2 பேர் தனியாக இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம தான் உருவாக்கி கொடுக்கணும். அப்போ தான் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியும். அப்படின்னா தனியாக இருக்க சந்தர்ப்பமா, நீ என்ன சொல்கிற ராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சிவகாமி. ஆமாம், இவங்க கல்யாணம் இவ்வளோ நாள் ஆச்சுல, எங்கேயாவது ஹனிமூன் அனுப்பிச்சி வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹனிமூனா? அதெல்லாம் அனுப்பலையே. அதெல்லாம் அத்தைக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிடும். ஏன்னா கண்மணியாக அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் ஹனிமூன்லாம் அனுப்புறதுக்கு சான்ஸ் இல்லை ராதா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காதவங்க யாரும் நல்லா வாழவே கூடாது. அது அவங்க எண்ணமும் மட்டும் கிடையாது, என் அண்ணனும் அப்படி தானே. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு தான் தெரியுமே உன் அண்ணனை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, இங்கே பாரு, கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பாக அவங்க 2 பேரும் வந்து ஒன்றா வந்து எங்கேயாவது அமுச்சு வைக்கலாமா அப்படின்னோடனே, அமுச்சு வைக்கலாம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். அத்தை ஒத்துப்பாங்களா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் அம்மாவை எப்படி வந்து வழிக்க கொண்டு வரணும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என் அம்மா அப்படிப்பட்டவங்க தான், அவங்கள எப்படி வழிக்க கொண்டு வரணும், அவங்கக்கிட்ட எப்படி பேசணும் நல்லா தெரியும். நான் ஏதாவது சொன்னேன்னா அவங்க வாய் மூடின்னு தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்ததால் அவங்க ரொம்ப வந்து எக்ஸைட்டாக இருக்காங்க. அதனால் இதை பயன்படுத்தி நான் வந்து எப்படியாவது வந்து அவங்க 2 பேரையும் வந்து தனியாக வந்து எங்காவது அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம சிவகாமிக்கு நிச்சயமாலே இது நடக்குமா ராதா? கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து அவங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க.